பங்கு புனித உத்திரிய அன்னை ஆலயம், பத்தாளப்பேட்டை. பங்கு தந்தை அருட்பணி தனிஸ்லாஸ் சந்திரன் அவர்கள். மறைக்கல்வி ஒருங்கிணைப்பாளர் அருட்சகோதரி ஏஞ்சல் ரொசாரி மலர், திருச்சி புனித அன்னாள் சபை. ஆதியும் அந்தமுமாய் திகழ்ந்து உள்ளத்தின் உள்ளே உறைந்து அகிலமெங்கும் ஆண்டிடும் எல்லாம் வல்ல இறைவன் பாதம் தலைவணங்கி எம் பங்கின் ஞாயிறு மறைக்கல்வி ஆண்டறிக்கையை சமர்ப்பிக்கிறோம். காவிரி கரையிலே உத்திரிய தாயின் பாதுகாவலிலே வாழும் விண்ணக பயணிகளாம் எம் பத்தாளப்பேட்டை பங்கின் இளம் தலைமுறை உலக அறிவு மட்டுமல்ல மறையறிவும் பெற்று இறைபக்தியிலும் கத்தோலிக்க கிறிஸ்தவ நம்பிக்கையிலும் சிறந்து விளங்க வாரந்தோறும் ஞாயிறு திருப்பலிக்கு பின்னர் பங்கு ஆலயத்திலே மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. மறைக்கல்வி ஆசிரியர்கள் 6 பேர். அருட்சகோதரி ஏஞ்சல் ரொசாரி மலர், திருமதி ஜீவா, திருமதி பென்சி பியூலாராணி, திருமதி ஜாய்ஸ் பிரியா, திருமதி பிரின்சியா, திருமதி நான்சி. மறைக்கல்வி மாணவர்கள்: இயேசுவின் கண்மணிகள் 14 பேர், இயேசுவின் செல்லங்கள் 24 பேர், இயேசுவின் நண்பர்கள் 15 பேர், இயேசுவின் சீடர்கள் 2 பேர். அத்தோடு மழலையர் மறைக்கல்வி வகுப்பு குழந்தைகள் 8 பேர் என மொத்தம் 63 சிறுவர் சிறுமியர் மறைக்கல்வி பயின்று வருகின்றனர். வகுப்புகள்: எம் பங்கு சிறுவர் சிறுமியர் வயது வாரியாக பிரிக்கப்பட்டு விவிலிய மறைக்கல்வி என்ற பொது தலைப்பிலும் ஒவ்வொரு வகுப்பிற்கென தனித்தனியாக இயேசுவின் கண்மணிகள், செல்லங்கள், நண்பர்கள், சீடர்கள் போன்ற மைய கருத்துக்களிலும் விவிலிய பகுதிகள் கற்பிக்கப்பட்டு மறைக்கல்வி வகுப்புகள் நடத்தப்பட்டு மறையறிவு ஊட்டப்பட்டது. போட்டிகளும் பரிசுகளும்: கடந்த 1/10/2023 அன்று மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற கலை போட்டிகளில் எம் பங்கு மறைக்கல்வி மாணவ மாணவியரும் ஆர்வத்தோடும் தகுந்த தயாரிப்போடும் கலந்து கொண்டனர். மாறுவேட போட்டியில் 2 முதல் பரிசுகளும், குழு நடன போட்டியில் முதல் பரிசும், விவிலிய நிலைக்காட்சி போட்டியில் 2ஆம் பரிசும் பெற்று பங்கிற்கு பெருமை சேர்த்தனர். அத்தோடு மறைமாவட்ட அளவில் நடைபெற்ற ஆண்டு தேர்விலும் எம் பங்கிலிருந்து மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். திருவழிபாட்டு தயாரிப்புகள்: 5 வாரங்களுக்கு ஒருமுறை எமது பங்கில் ஞாயிறு திருவழிபாட்டை எம் மறைக்கல்வி மாணவ மாணவியர்கள் ஆசிரியர்கள் சிறப்பிக்கின்றனர். திருப்பலியில் வருகை பவனி, முன்னுரை, வாசகங்கள், நம்பிக்கையாளர் மஞ்சாட்டு, நற்கருணை உட்கொண்டபின் மஞ்சாட்டு, அன்றைய தினம் திருப்பலிக்கான பாடல்கள் பாடுதல் போன்றவற்றை எம் மாணவ மாணவியர் ஆசிரியர்களின் வழிகாட்டுதலோடு சிறப்பான முன் தயாரிப்போடு செய்து அனைவரும் திருப்பலியில் பக்தியுடன் கலந்து கொள்ள உதவுகின்றனர். ஆலய தூய்மையும் மறைக்கல்வியும்: இறைவன் உரையும் இல்லமான உள்ள தூய்மையை போன்று ஆலயத்தின் தூய்மையிலும் மறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பு கவனம் செலுத்தி வருகின்றனர். தன்னார்வத்தோடு வாரம் ஒரு முறை சனிக்கிழமைகளில் ஆலயத்தை தூய்மை செய்து இறைமக்கள் ஆலயத்தில் அமர்ந்து பக்தியுடன் திருப்பலியில் பங்கெடுக்க உதவி புரிகின்றனர். விழாக்களும் மறைக்கல்வியும்: கிறிஸ்து பிறப்பு விழா: கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு முன்னதாக திருவருகை காலத்தில் அனைத்து சனி மற்றும் ஞாயிறு கிழமைகளில் எம் பங்கு மறைக்கல்வி மாணவ மாணவியர் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரும் அன்னை மரியா மற்றும் யோசேப்பு போன்று வேடம் தரித்து இயேசு பாலனின் திரு உருவத்தை கரங்களில் ஏந்தியவர்களாய் பங்கிலுள்ள அனைத்து இல்லங்களையும் சந்தித்து இல்லந்தோறும் விவிலிய வாசகம், ஜெபம் மற்றும் பாடல்கள் பாடி கிறிஸ்து பிறப்பு செய்தியை அறிவித்து இறையாசீர் பெற்று தந்தனர். டிசம்பர் 25ஆம் தேதி கிறிஸ்து பிறப்பு விழா அன்று மாலை 6 மணியளவில் எம் பங்கு தந்தை அருட்பணி தனிஸ்லாஸ் சந்திரன் அவர்களின் தலைமையில் பங்கு அளவிலான மறைக்கல்வி மன்ற ஆண்டு விழாவானது கொண்டாடப்பட்டது. விழாவில் எம் மறைக்கல்வி ஆசிரியர்களின் வழிகாட்டலில் மாணவ மாணவியர் தகுந்த தயாரிப்போடு பாடல்கள் பாடுதல், விவிலிய பகுதிகளை மனனம் செய்து கூறுதல், நடனம், நாடகம் ஆகியவற்றை வழங்கி தங்களின் கலை திறமைகளை வெளிக்கொணர்ந்தனர். மாசில்லா குழந்தைகள் தினம்: நன்மை தீமை அறியும் முன்னே இயேசுவுக்காக இரத்தம் சிந்தி மறைசாட்சியாக மரித்து உன்னத நிலையை சொந்தமாக்கி கொண்ட மாசில்லா குழந்தைகள் தின திருப்பலியை எம் மறைக்கல்வி மாணவ மாணவியர் சிறப்பித்தனர். அன்றைய தினம் திருப்பலியில் வருகை பவனி, முன்னுரை, வாசகங்கள், நம்பிக்கையாளர் மன்றாட்டு ஆகிய அனைத்தையும் எம் மாணவ செல்வங்கள் தகுந்த தயாரிப்போடு செய்து அனைவரும் திருப்பலியில் பக்தியுடன் பங்கெடுக்க உதவி புரிந்தனர்.
பொங்கல் விழா. தமிழர் விழா அறுவடை விழாவாம். பொங்கல் விழாவானது விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்டு வாழும் எம் பத்தாளப்பேட்டை பங்கு மக்களால் நன்றியின் விழாவாக கொண்டாடப்பட்டது. அன்றைய தினம் நடைபெற்ற கலை நிகழ்ச்சியில் எம் மறைக்கல்வி மாணவ மாணவியர் நாட்டுப்புற கலைகளால் அனைவரையும் மகிழ்வித்தனர். புனித வெள்ளி ஆராதனை. குழந்தைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று கூறிய இயேசு தனிமையில் ஆறுதலுக்காக ஏங்கி தவிக்கின்ற புனித வெள்ளி ஆராதனையில் 1 மணி நேரம் பங்கு மறைக்கல்வி சிறுவர் சிறுமியர் இணைந்து நற்கருணை நாதர் முன் அமர்ந்து ஜெபித்து விவிலிய வாசகங்கள் வாசித்து மழலை குரலில் பாடி ஆண்டவர் இயேசுவுக்கு ஆறுதல் அளித்தது சிறப்பாக அமைந்திருந்தது. முடிவுரை. ஞானத்தையும் இறையாசிரையும் வாழ்க்கை நெறிகளையும் கற்றுக்கொள்ளும் நல் வாய்ப்பாகிய மறைக்கல்வி வகுப்பிற்கு தவறாமல் வரும் குழந்தைகளையும் தன்னார்வத்தோடும் தியாக உள்ளத்தோடும் மறைக்கல்வி கற்றுத்தரும் ஆசிரியர்களையும் அவர்களின் குடும்பங்களையும் இறைவனின் அருட்கரம் உடனிருந்து வழிநடத்துவதாக என மன்றாடி மறைக்கல்வி ஆண்டறிக்கையை நிறைவு செய்கிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.